ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகமத்தில் பெண்கள் என்கிறதான இந்த தொடர் தியானத்திற்கு நான் உங்களை அன்பாய் வரவேற்கிறேன். நம்முடைய கடந்த பகுதிகளிலே லீதியாளை குறித்தும் தொற்காளை குறித்தும் தீமோத்தேயுவின் தாய் மற்றும் பாட்டியாகிய ஐனிக்கேயால் லோவிசாலை குறித்தும் புதிய ஏற்பாட்டு திருச்சபையின் வளர்ச்சியிலே அவர்களுடைய பங்கு எத்தகையது என்பதை குறித்தும் நாம் தியானித்து அறிந்து கொண்டோம். இந்த நாளிலும் கூட இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தின் நாட்களிலே சந்திக்கப்பட்ட ஒரு பெண்ணை குறித்தும் அந்த பெண் மூலமாக ஒரு சமுதாயத்திற்குள் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை குறித்தும் நாம் தியானித்து அறிந்து கொள்ளப் போகிறோம். சமாரிய பெண், இந்த பெண்ணை குறித்து நாம் எல்லாரும் நன்றாக அறிந்திருக்கிறோம். பல நேரங்களிலே இந்த வார்த்தைகளை நாம் தியானித்திருப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. இந்த சமாரிய பெண்ணுக்கும் இயேசுவுக்கும் இடையிலே நடந்த உரையாடலை மையமாக வைத்துத்தான் இன்றைய நம்முடைய தியானம் அமையப் போகிறது. அந்த சமாரிய பெண்ணுடைய முன்னிலைமை எப்படி இருந்தது, அந்த சமாரிய பெண்ணுடைய பின்னிலைமை எப்படி மாறியது, அந்த சமாரிய பெண் சார்ந்த சமூகத்தின் நிலைமை எப்படி இருந்தது, இயேசு கிறிஸ்துவின் சந்திப்புக்கு பின்னர் அந்த சமுதாயத்தின் நிலைமை எப்படி தலைகீழாய் மாறியது என்பதை இன்றைய தியானத்தில் நாம் அறிந்து கொள்ள அது உதவியாக இருக்கும். இந்த சமாரிய பெண்ணை குறித்ததான சம்பவத்தை அப்போஸ்தலனாகிய யோவான் மட்டுமே தன்னுடைய சுவிசேஷத்திலே எழுதி வைத்திருக்கிறார். அதை யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 2ஆம் வசனம் முதல் 42ஆம் வசனம் வரையுள்ள பகுதிகளிலே நம்மால் வாசித்து அறிந்து கொள்ள முடியும். அந்த சம்பவத்தின் ஊடாக நாம் கடந்து சென்று தியானிக்கும் போது அது ஒரு சாதாரண சம்பவம் அல்ல. தேவ ஆவியானவர் இந்த சம்பவத்தை எழுதி வைத்திருப்பதற்கு ஒரு மிகப்பெரிய நோக்கம் உண்டு. அந்த சம்பவத்திற்குள்ளிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய அநேக பாடங்கள் உண்டு என்பதையும் நம்மால் இந்த தியானத்தின் முடிவிலே அறிந்து கொள்ள முடியும். அதற்கு ஆதாரமாக அந்த பகுதியிலிருந்து ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து, யூதேயாவை விட்டு இயேசு மறுபடியும் கலிலேயாவிற்கு போனார். 4வது வசனம், அவர் சமாரியா நாட்டின் வழியாய் போக வேண்டியதாயிருந்தபடியால் யாக்கோபு தன் குமாரனாகிய யோசேப்புக்கு கொடுத்த நிலத்துக்கு அருகே இருந்த சமாரியாவில் உள்ள சீகார் என்னப்பட்ட ஊருக்கு வந்தார். அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தினால் இளைப்படைந்தவராய் அந்த கிணற்றின் அருகே உட்கார்ந்தார். அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி வேளையாய் இருந்தது. வாசிக்கப்பட்ட இந்த 4 வசனத்திற்குள்ளிருந்து இந்த சம்பவத்திற்கு அடிப்படையாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய சில காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது, இயேசு கிறிஸ்து யூதேயாவிலிருந்து கலிலேயாவிற்கு பிரயாணப்படுகிறார். அந்த பிரயாணத்திலே அவர் தெரிந்தெடுத்த பாதை முதலாவது முக்கியத்துவம் வாய்ந்தது. இரண்டாவதாக, அவர் அந்த சமாரிய பெண்ணை சந்திப்பதற்காக தெரிந்தெடுத்த இடமும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. மூன்றாவதாக, அந்த சமாரிய பெண்ணை சந்திப்பதற்கு அவர் தெரிந்தெடுத்த நேரமும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. ஆக இந்த வசனத்திலே நாம் கவனிக்க வேண்டிய 3 முக்கியமான காரியங்கள். இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவிற்கு பிரயாணப்படுகிறார். அந்த பிரயாணத்தில் அவர் தெரிந்தெடுத்த பாதை முக்கியத்துவம் வாய்ந்தது, தெரிந்தெடுத்த இடம் முக்கியத்துவம் வாய்ந்தது, தெரிந்தெடுத்த நேரமும் கவனிக்கப்பட வேண்டியது. முதலாவதாக, இந்த யூதேயா பாலஸ்தீனா தேசத்தின் வரைபடத்தில் நீங்கள் பார்ப்பீர்களானால் கீழே தென் பகுதியிலே காணப்படுகிறது. இந்த கலிலேயா என்பது மேலே வடக்கு பகுதியிலே காணப்படுகிறது. இங்கு யூதேயாவிலிருந்து கலிலேயாவிற்கு செல்ல வேண்டுமானால் இவை இரண்டுக்கும் இடையிலே தான் அந்த சமாரியா பட்டணமும் இருக்கிறது. ஆனாலும் அந்த சமாரியா பட்டணங்களின் வழியா இயேசு செல்ல முடிவெடுத்திருந்தாலும் இந்த சீகார் என்கிறதான கிராமத்தின் வழியாகத்தான் செல்ல வேண்டும் என்பதான அவசியம் இல்லை. இதைவிட எளிதாக கிட்டத்தட்ட 3 நாட்கள் முன்னமே கலிலேயாவை சென்று அடையக்கூடிய எளிதான வழிகளும் இருந்ததாக வேத அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். ஆனாலும் சற்று யோசித்து பாருங்கள். இயேசு பிரயாணப்பட புறப்படுகிறார். அவர் தனியாக செல்லவில்லை, அவரோடு கூட அவருடைய சீஷர்களும் செல்லுகிறார்கள். ஆனால் அவர் தேர்ந்தெடுக்கிற பாதை என்பது சற்று கடினமான பாதை.
கால விரயம் உண்டு, இன்னும் அதிக தூரம் பிரயாணப்பட வேண்டும். ஆனாலும் கூட இயேசு ஏதோ ஒரு நோக்கத்தோடு கூட இந்த வழியை அவர் தெரிந்தெடுக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களை குறித்து நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். அந்த பிரயாணத்தின் ஆரம்பத்திலேயே அவர்கள் எப்படிப்பட்ட கேள்விகளை எல்லாம் இயேசுவினிடத்திலே கேட்டிருப்பார்கள் என்று யோசித்து பாருங்கள். ஒருவேளை அவர்கள் இந்த பாதையை இயேசு ஏன் தெரிந்தெடுக்கிறார் என்கிறதான விவரம் அறியாமலே அவர்கள் குழப்பத்தில் இருந்திருக்க வாய்ப்பு உண்டு. ஒரு சிலர் பேதுருவை போன்றோர் இயேசுவிடத்திலே கேள்வி கேட்டிருக்கவும் வாய்ப்பு உண்டு. ஆனாலும் நம்முடைய பாதைகளை நன்றாய் அறிந்தவர் நம்முடைய தேவாதி தேவன் ஒருவர் மாத்திரமே. அவர் ஒரு பாதையின் வழியாய் நம்மை நடத்துகிறார் என்றால் அதன் முடிவிலே ஏதோ ஒரு மகிமையான நோக்கத்திற்காகவே அவர் நடத்துகிறார் என்பதை நாம் முதலாவது மனதில் கொள்ள வேண்டும். அந்த பாதைகள் ஒருவேளை நமக்கு கடினமான பாதையாய் தோன்றலாம். ஆனால் நம்முடைய வழிகளும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கையும் உத்தமமாய் இருக்கும் பட்சத்திலே தேவன் எவ்விதமான பாதையில் நம்மை நடத்தினாலும் அது மகிமைக்காகவே முடியும் என்கிறதான உறுதி நமக்கு எப்போதும் இருக்கும். நம்முடைய மனம் ஒருபோதும் சஞ்சலப்படாது. இரண்டாவதாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு அந்த சமாரியா பட்டணத்தின் வழியாய் செல்ல வேண்டியிருந்தபடியினால் அங்கே யாக்கோபு தன்னுடைய குமாரனாகிய யோசேப்புக்கு கொடுத்த நிலத்திற்கு அருகில் இருந்த சீகார் என்கிறதான ஒரு இடத்திற்கு வருகிறார். ஆக அவர் தெரிந்தெடுத்திருக்கிற இந்த இடம் அந்த பெண்ணோடு கூட நடக்க வேண்டிய சந்திப்பிற்கு ஏதுவாக தேவன் தெரிந்தெடுத்த இந்த இடமானது ஒரு சாதாரண இடம் அல்ல. நல்ல பாரம்பரியம் மிக்க சரித்திர பின்னணி கொண்ட ஒரு இடம். இஸ்ரவேலின் தகப்பனாகிய யாக்கோபு தன்னுடைய குமாரர்களில் விசேஷித்தவனாய் கருதப்பட்ட யோசேப்புக்கு ஒரு நிலத்தை கொடுத்திருந்தார். அந்த நிலம் இந்த பகுதியில் தான் இருந்தது. அந்த நிலத்திலே யாக்கோபு உண்டாக்கின ஒரு கிணறும் இருந்தது. அந்த கிணற்றின் வாயிலாகத்தான் அந்த குறிப்பிட்ட பகுதியில் இருந்த மக்கள் காலம் காலமாக தங்களுடைய தண்ணீர் தேவையை பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பாரம்பரிய சிறப்பு மிக்க மிகப்பெரிய சரித்திர பின்னணி கொண்ட ஒரு இடத்திற்கு தான் இயேசு இன்றைக்கு வந்திருக்கிறார். அந்த இடத்தை ஏன் தெரிந்து கொண்டார் என்கிறதான விவரங்களும் ஒருவேளை அன்றைக்கு சீஷர்களுக்கு புரிந்திருக்க வாய்ப்பில்லை. அந்த இடத்தை இயேசு குறிப்பாக தெரிந்தெடுத்திருக்கிறார் என்றால் இந்த சம்பவம் ஏதோ தற்செயலாய் நடந்த சம்பவம் அல்ல. தேவன் தம்முடைய அனாதி தீர்மானத்தின்படியே ஏதோ ஒரு முக்கியமான நோக்கத்தை இரு சமூகத்திற்கும் இடையிலே நடத்த வேண்டும் என்பதான ஒரு உன்னதமான திட்டத்தோடு கூட இயேசு தம்முடைய சீஷரோடு கூட இந்த பகுதிக்கு வந்திருக்கிறார் என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. சில நேரங்களிலே நாம் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருக்கிற இடம், ஏன் இந்த இடத்திற்கு வந்திருக்கிறோம் என்கிறதான விவரம் நமக்கு உடனடியாக விளங்காமல் இருக்கலாம். ஆனால் தேவனுடைய வழிகளின்படி செம்மையாய் நடப்பதற்கு, அவருடைய சித்தத்தின்படி நடப்பதற்கு தன்னை ஒப்புக்கொடுத்த ஒரு மனிதன் எந்த சூழ்நிலையிலும் அவன் சந்தேகப்பட மாட்டான். ஏனென்றால் அந்த இடத்திலிருந்து ஏதோ ஒரு மகிமையான காரியத்தை நடத்துவதற்காக தேவன் நம்மை கொண்டு வந்து நிறுத்திருக்கிறார் என்கிறதான உறுதி நமக்கு கண்டிப்பாய் இருக்கும். அடுத்தபடியாக அந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம், இயேசு இளைப்படைந்தவராய் அங்கிருந்த கிணற்றின் அருகே வந்தார். அது 6ஆம் மணி வேளையாய் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக இயேசு தெரிந்தெடுத்த நேரம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. அந்த 6ஆம் மணி வேலை என்று சொல்லப்படுவது யூதர்களுடைய கடிகார கணக்கின்படி அது நண்பகல் 12 மணியாயிருந்திருக்கும். அங்கே ஏறக்குறைய 6ஆம் மணி வேலை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை கிட்டத்தட்ட அந்த நண்பகல் 12ஆம் மணி வேலையை அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார் என்றால் அதிலும் ஏதோ ஒரு முக்கியமான காரணம் உண்டு. அந்த நண்பகல் 12ஆம் மணி வேலையை இயேசு ஏன் தெரிந்து கொண்டார்? அந்த நேரத்தில் தான் வழக்கமாக ஒரு பெண் அந்த கிணற்றிற்கு தண்ணீர் மொள்ள வருகிறார். பொதுவாக ஊரில் இருந்த அந்த நாட்களின் வழக்கத்தின்படி பெண்கள் தண்ணீர் மொள்ள வர வேண்டுமானால் குழுவாக இணைந்து வருவார்கள். தங்களுடைய உறவினரோடு அல்லது தங்களுடைய அயல் வீட்டாரோடு கூட பெண்கள் இணைந்து தான் கிணற்றிலே தண்ணீர் எடுக்க வருவார்கள். அதுவும் அவர்கள் வருகிற நேரம் ஒன்று காலை நேரமாயிருக்கும் அல்லது மாலை நேரமாயிருக்கும்.
ஆனால் இங்கே இயேசு 6ஆம் மணி வேளையை தெரிந்து கொள்ளுகிறார். அந்த 6ஆம் மணி வேளையில்தான் தன்னந்தனியாய் ஒரு பெண் அங்கே வருவாள் என்பதை இயேசு முன்னமே அறிந்திருந்தபடியினால்தான் அந்த பாதையை தெரிந்தெடுத்தார், அந்த இடத்தை தெரிந்தெடுத்தார், அந்த குறிப்பிட்ட நேரத்தையும் அவர் தெரிந்தெடுத்தார் என்பதை நம்மால் அங்கே பார்க்க முடிகிறது. அப்படியாக இயேசு அந்த வசனத்திலே இலைப்படைந்தவராய் அந்த பகுதிக்கு வந்திருக்கிறார் என்பதை யோவான் எழுதி வைத்திருக்கிறார். இயேசு இலைப்படைந்தவராய் வந்தார் என்று சொல்லப்படுகிறதான அந்த வார்த்தையின் மூலம் அவர் 100% தெய்வீக தன்மையோடு கூட இந்த உலகத்தில் வாழ்ந்திருந்தாலும் 100% அவர் மனிதனாகவும் வாழ்ந்தார் என்பதற்கு இந்த வார்த்தைகள் எடுத்துக்காட்டு. ஆக மனிதர்களுடைய சரீர பிரகாரமான கஷ்டங்களையும் வேதனைகளையும் ஒருபோதும் புரிந்து கொள்ளாதவராக அவர் அன்றைக்கு வாழவில்லை. 100% அவர் மனிதனாகவும் வாழ்ந்தார் என்பதற்கு இவைகள் சான்றாக நமக்கு எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த இடத்திற்கு இயேசு வந்தபோது அங்கே அவர் சற்று இளைப்பாறுவதற்காக உட்கார்ந்து கொண்டு தம்முடைய சீஷர்களை அங்கே ஊரில் உள்ள சில பகுதிகளுக்கு சென்று தங்களுக்கு தேவையான ஆகாரத்திற்கு ஏற்ற பொருட்களை ஆயத்தம் செய்து கொண்டு வரும்படி அனுப்பிவிடுகிறார். இந்த சூழ்நிலையில்தான் அங்கே அந்த சமாரிய பெண்ணோடு கூட அங்கே ஒரு சந்திப்பு நடக்கிறது. அந்த சந்திப்பிலே என்ன நடக்கிறது என்பதை நாம் வாசிக்கும்போது யோவான் இப்படியாக எழுதி வைத்திருக்கிறார். 8வது வசனம். அப்பொழுது சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தால் இயேசு அவளை நோக்கி தாகத்துக்கு தா என்றார். யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் கலவாதவர்கள் ஆனபடியால் சமாரியா ஸ்திரீ அவரை நோக்கி, நீர் யூதனாயிருக்க சமாரியா ஸ்திரீயாகிய என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம் என்றார். வாசிக்கப்பட்ட இந்த 2 வசனங்களை நாம் கூர்ந்து கவனிக்கும் போது இயேசு ஒரு சில பாரம்பரியங்களை இங்கே உடைத்தெறிவதை நாம் பார்க்கிறோம். என்ன நடக்கிறது? அந்த சமாரிய பெண் குடத்தோடு கூட அந்த கிணற்றண்டைக்கு வருகிறாள். அவள் தூரத்திலே வரும்போதே இயேசுவை பார்த்து விட்டால் அந்த மனிதனுடைய உடை நடை பாவனை எல்லாம் பார்க்கும்போது இவர் ஒரு யூதன் என்பதையும் அவள் கண்டுகொண்டாள். அந்த பகுதியில் இருந்து வருகிற பெண் ஒரு சமாரிய பெண்ணாகத்தான் இருக்க முடியும் என்பது இயேசுவுக்கும் நன்றாக தெரியும். அவர் யார் என்று தெரியாமல் அவர் பேசவில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அந்த சமாரிய பெண் அருகில் வந்தவுடனே இயேசு சொல்லுகிறார், எனக்கும் தாகத்திற்கு கொஞ்சம் தண்ணீர் தா என்பதாக. அடுத்தபடியாக உடனடியாக அந்த சமாரிய பெண்ணுடைய மறு உத்தரவை நாம் கவனிக்க வேண்டும். அவள் கேட்கிறாள், நீர் யூதனாயிருக்க ஒரு சமாரிய பெண்ணிடத்திலே தாகத்திற்கு தா என்று எப்படி கேட்கலாம் என்பதாக கேட்கிறார். இந்த வசனங்களுக்கு பின்னர் ஒரு மிகப்பெரிய சரித்திர பின்னணி உண்டு. சமாரியர்கள் யார் என்பதான விளக்க காணொளியிலே அவைகளை நான் ஏற்கனவே விளக்கி இருக்கிறேன். யூதர்கள் சமாரியர்களோடு கூட எந்த சம்பந்தமும் வைத்து கொள்ள மாட்டார்கள். யூதர்கள் சமாரியர்களை வெறுத்து ஒதுக்கி வைத்திருந்தார்கள். இந்த வசனத்திற்குள்ளாக இயேசு ஒரு சில பாரம்பரியங்களை அங்கே உடைக்கிறார். முதலாவது, யூதர்கள் பொதுவாக பொது வெளியிலே தனியாக ஒரு பெண்ணோடு கூட பேச மாட்டார்கள். அதை தவிர்ப்பார்கள் முடிந்தவரை. இரண்டாவதாக, யூதர்கள் ஒரு பெண்ணிடத்திலே போய் பொதுவாக எந்த உதவியையும் கேட்க மாட்டார்கள். பெரும்பாலான யூதர்களுக்குள் அப்படிப்பட்ட ஒரு மனநிலை அன்றைக்கு காணப்பட்டது என்று சொல்லி பல சரித்திர ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள். அடுத்தபடியாக, யூதர்கள் சமாரியர்களோடு கூட எவ்வித சம்பந்தமும் கலவாதவர்களாய் இருந்தபடியினால் அவர்களிடத்திலே எந்த சூழ்நிலையிலும் உணவோ அல்லது தண்ணீரோ வாங்கி பருக மாட்டார்கள். ஆனால் இங்கே இயேசு என்ன செய்கிறார்? ஒரு பெண்ணோடு கூட தனியாக இருக்கிற சமயத்திலே அவர் பேசுகிறார். இரண்டாவது, ஒரு பெண்ணிடத்திலே தான் ஒரு ஆணாயிருந்தாலும் அதுவும் தான் ஒரு யூதனாயிருந்தாலும் அவளிடத்திலே அங்கே உதவி கேட்கிறார். அடுத்தபடியாக அந்த பெண்ணிடத்திலே எனக்கு தண்ணீர் தா என்று கேட்கிறார். தன்னுடைய சீஷர்களையும் கூட அதே சமாரியா தேசத்தில் உள்ள கிராமங்களுக்கு சென்று நமக்கு தேவையான உணவை கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அவர் அனுப்பி வைத்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த நாட்களில் கூட
பரிசேயர் மற்றும் வேதபாரகர் மற்ற யூதரை எல்லாரையும் அவர் கடிந்து கொள்ளும்போது, உங்கள் பார்வைக்கு நீங்கள் நீதிமான்களாக காட்சியளிக்க வேண்டும் என்று சொல்லி உங்களுக்குள்ளாக பல பாரம்பரியங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறீர்கள். அப்படிப்பட்ட பாரம்பரியங்களில் ஒன்றுதான் இப்படிப்பட்ட யூதர்கள் பெண்களோடு பேசாத காரியங்கள், இன்னும் யூதர்கள் சமாரியர்களை வெறுத்து ஒதுக்கின காரியங்களும் இருந்தது என்பதை அவைகளை தியானிக்கும் போது நம்மால் அறிந்து கொள்ள முடியும். அவர்கள் வெளியரங்கமாக ஏதோ மார்க்க வைராக்கியத்து நிமித்தமாக சமாரியர்களை வெறுத்திருந்தார்கள். அதே நேரத்தில் தேவனுக்கு அடுத்த காரியங்களில் அவர்களுடைய இருதயமோ தேவனை விட்டு மிகவும் தூரமாய் இருந்தது என்பதை இயேசு பல இடங்களிலே பரிசேயரோடு சதுசேயரோடு மற்ற யூதர்களோடு நடந்த விவாதங்களில் அவர் வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கலாம். இங்கே இயேசு செய்கிற காரியம் என்ன? நம்முடைய பாரம்பரியங்கள் நமக்கு முக்கியம் அல்ல, தேவன் விரும்புகிற பரிசுத்தமே நமக்கு முக்கியம் என்கிறதான ஒரு மிகப்பெரிய பாடத்தை இந்த பெண்ணுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு முன்னதாக நம்மை கட்டி வைத்திருக்கிற பாரம்பரியங்களை முதலாவது உடைத்தெறிய வேண்டும் என்கிறதான நோக்கத்தோடு கூட இங்கே சில காரியங்களை இயேசு அங்கே செய்வதை நாம் பார்க்கிறோம். ஆக இந்த பாரம்பரியங்களை எல்லாம் மனதில் வைத்துத்தான் அந்த சமாரிய பெண், நான் ஒரு சமாரிய பெண், நீர் ஒரு யூதனாயிருக்க என்னிடத்தில் எப்படி பேசலாம், என்னிடத்தில் எப்படி கேட்கலாம் என்று அவள் கேட்டபோது இயேசு அவளுக்கு மறு உத்தரவாக, தேவனுடைய ஈவையும் தாகத்திற்கு தா என்று உன்னிடத்திலே கேட்பது யார் என்பதையும் நீ அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்று அவர் மறு உத்தரவு கொடுக்கிறார். ஆனால் அந்த பெண்ணுக்கு அந்த வார்த்தைகள் விளங்கவில்லை. அவர் சுற்றி முட்டி பார்க்கிறாள். இந்த மனிதன் தனியாக நின்று கொண்டிருக்கிறார். கிணறு ஆழமாக இருக்கிறது. இந்த மனிதனிடத்திலே கிணத்திலிருந்து தண்ணீரை எடுப்பதற்கு தேவையான பாத்திரங்களோ அல்லது உபகரணங்களோ எதுவுமே இல்லை. ஆனால் இந்த மனிதன் என்னை பார்த்து நீ என்னிடத்திலே கேட்டிருப்பாய் என்று சொல்லுகிறாரே என்று யோசித்தவளாய், கிணறும் ஆழமாய் இருக்கிறது, உம்மிடத்திலே பாத்திரமும் இல்லை, எப்படி நீர் அந்த ஜீவ தண்ணீரை எனக்கு மொண்டு கொடுப்பீர் என்பதாக அவள் கேட்கிறாள். இந்த சூழ்நிலையை சற்று யோசித்து பாருங்கள். அவள் இந்த உலகத்தின் தேவையை பூர்த்தி செய்து கொள்வதற்காக, இந்த உலக பிரகாரமாக தான் வாழ்வதற்கு தேவையான தண்ணீரை பெற்றுக்கொள்வதற்காக இந்த கிணற்றண்டையிலே வந்திருக்கிறாள். அவள் சூழ்நிலைகளை தன்னுடைய உலக பிரகாரமான கண் கொண்டுதான் அவளால் பார்க்க முடிந்தது. இந்த தண்ணீரை எடுக்க வேண்டுமானால் ஒரு பாத்திரம் வேண்டும், அதற்கு தேவையான உபகரணங்கள் வேண்டும். எதுவும் இல்லாத இந்த மனிதனிடத்திலிருந்து எனக்கு எப்படி அந்த தண்ணீர் கிடைக்க முடியும் என்பதாக ஒரு நியாயமான கேள்வியை அங்கே இயேசுவினிடத்திலே அவள் முன்வைக்கிறாள். ஆனால் வித்தியாசம் என்ன? அவள் தன்னுடைய உலக பிரகாரமான வாழ்க்கையில் காணப்படுகிற குறையை குறித்து பேசிக்கொண்டிருக்கிறாள். ஆனால் இயேசுவோ அவளுடைய ஆத்மாவில் காணப்படுகிற குறையை குறித்து அங்கே பேசுகிறார். அந்த விவரம் அவளுக்கு புரியாதிருந்தபடியினால்தான், அவளுடைய மனக்கண்கள் குருடாக்கப்பட்டிருந்தபடியினால்தான் இயேசு சொல்லுவதை அவளால் உடனடியாக விளங்கிக் கொள்ள முடியவில்லை. இயேசு இப்படி சொன்ன உடனே அவள் கேள்வியை கேட்டுவிட்டு, இந்த கிணறு எங்களுக்கு யாக்கோபு கொடுத்தது, எங்களுடைய முற்பிதாவாகிய யாக்கோபு அவருடைய குமாரனுக்கு கொடுத்த, யோசேப்புக்கு கொடுத்த நிலத்தின் அருகில்தான் உட்கார்ந்திருக்கிறீர். அவர் இது எங்களுக்கு கட்டி கொடுத்த கிணறு. இந்த கிணற்றில்தான் யோசேப்பும் அவருடைய சந்ததியாரும் தங்களுடைய நீர் தேவையை பூர்த்தி செய்து கொண்டார்கள். இன்றைக்கு சந்ததியாக நாங்களும் இந்த கிணற்றை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். எங்களுடைய முற்பிதாவாகிய யாக்கோபை காட்டிலும் நீர் பெரியவரோ என்பதாக அவள் அங்கே கேட்பதை நாம் பார்க்கிறோம். முதலாவது, அவள் தன்னுடைய உலக பிரகாரமான தேவையை குறித்தே அவள் கவலைப்பட்டாள். உலக பிரகாரமான கண்கொண்டே அந்த சூழ்நிலையை பார்க்கிறாள். அடுத்தபடியாக யாரோ ஒரு மனிதர் ஒன்றுமே இல்லாமல் நின்று கொண்டு நீ என்னிடத்திலே கேட்டிருப்பாய் என்பதாக தன்னை ஒரு பெரிய மனிதன் போல் நினைத்து கொண்டு பேசுகிறாரே என்பதாக ஒரு சிந்தனையோடு கூட, எங்களுடைய ஆதி தகப்பனாகிய யாக்கோபை காட்டிலும் நீர் பெரியவரோ என்று சொல்லி தன்னுடைய பாரம்பரிய பெருமையை குறித்து அவள் அங்கே பேசுவதை நாம் பார்க்கிறோம். அடுத்தபடியாக தேவன் அங்கே சொல்லுகிற பதிலானது மிகவும் ஆச்சரியமானது. அவர் சொல்லுகிறார், பெண்ணே, நீ சொல்லுகிறதெல்லாம் உண்மைதான்.
என்னிடத்திலே தண்ணீர் இல்லை, என்னிடத்திலே தண்ணீர் எடுப்பதற்கு பாத்திரம் இல்லை, கிணறு ஆழமாயிருக்கிறது. இந்த கிணறும் உங்களுக்கு யாக்கோபு கொடுத்தது தான், காலம் காலமாக இந்த கிணற்றை தான் நீங்கள் பயன்படுத்தி வருகிறீர்கள். ஆனால் இந்த யாக்கோபு கிணற்றிலிருந்து நீர் எடுத்து குடிக்கிற தண்ணீர் இப்போதைக்கு உன்னுடைய தாகத்தை தீர்க்கும், ஆனால் மீண்டும் உனக்கு தாகம் உண்டாகும். ஆனால் நான் கொடுக்கிற தண்ணீர் அப்படிப்பட்டதல்ல, அந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலும் தாகம் உண்டாகாது என்று சொல்லி இயேசு அங்கே சொல்லுகிறார். அந்த சமாரிய பெண் இன்னும் அதிகமாக அவள் குழம்பி போனாள் என்பதிலே சந்தேகமில்லை. அது எப்படி? இந்த தண்ணீரை குடித்தால் எனக்கு இப்போது தாகம் தீரும், உண்மை. ஆனால் இவரிடத்திலே ஒன்றுமே இல்லை, ஆனால் இவர் ஒரு தண்ணீரை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். அந்த தண்ணீரை குடித்தால் எனக்கு தாகமும் உண்டாகாது என்று சொன்ன மாத்திரத்திலே அவள் சற்று குழம்பி போனவளாய், ஒருவேளை இவர் ஒரு பெரிய மாயவித்தைக்காரனாய் இருப்பாரோ என்று கூட அவள் யோசித்திருக்க வாய்ப்புண்டு. அடுத்தபடியாக அவள் தொடர்ச்சியாக பேசுகிற வார்த்தைகள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவை. அவள் என்ன சொல்லுகிறாள்? அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் இங்கே மொண்டு கொள்ள வராமலும் இருக்கும்படி அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்றாள். இயேசு சொன்ன வார்த்தைகள் அவளுக்கு முழுமையாக விளங்கவில்லை. ஆனாலும் இவர் ஏதோ ஒரு பெரிய மனிதன் போல காட்சியளிக்கிறார். நான் கொடுக்கிற தண்ணீரை நீ பெற்றுக்கொண்டால் உனக்கு தாகமே உண்டாகாது என்று சொல்லுகிறாரே. ஒருவேளை அந்த தண்ணீர் நமக்கு கிடைத்து விட்டால் எவ்வளவு நலமாயிருக்கும் என்று சொல்லி அவள் சொல்லுகிற வார்த்தை, நான் மீண்டும் தண்ணீர் மொண்டு கொள்ள இந்த இடத்திற்கு வராமலும் இருக்கும்படி அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்று சொல்லுகிறாள். அவள் ஏன் அப்படி சொல்லுகிறாள்? நாம் ஏற்கனவே பார்த்தோம், அவள் 6ஆம் மணி வேளையிலே தண்ணீர் மொண்டு கொள்ளும்படி அங்கே வந்திருக்கிறாள். ஏன் அவள் அந்த 6ஆம் மணி வேளையை தெரிந்தெடுக்க வேண்டும்? பொதுவாக பெண்கள் காலையிலோ அல்லது மாலை நேரத்தில் தானே வருவார்கள். இவள் நண்பகல் 12ஆம் மணி வேளையில், நண்பகல் 12 மணிக்கல்லவா வந்திருக்கிறாள். ஏனென்றால் இந்த பெண்ணுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்று பின்னால் நாம் தியானிக்கப் போகிறோம். இந்த பெண்ணை கிட்டத்தட்ட அந்த ஊரில் உள்ள எல்லாரும் வெறுத்திருந்தார்கள். அவளுடைய வாழ்க்கை மோசமானதாய் இருந்தபடியினாலே வெளியிலே அவளால் தலை நிமிர்ந்து நடக்க முடியவில்லை. எல்லாரும் பார்க்கும்போது அவள் வெளியிலே நடமாடும் போது அங்கே கேலிகளும் ஏளன பேச்சுகளும் உண்டாகும். இவளோடு இணைந்து எந்த வேலையும் செய்வதற்கு பிற பெண்கள் இவளோடு கூட இணைந்து கொள்வதற்கு முன்வராதபடியினால் ஊர் அமைதியாயிருக்கிறதான நேரத்திலே யாரும் ஆள் நடமாட்டம் வெகுவாக வெளியில் இல்லாத அந்த நேரத்தை இவள் குறிப்பாக தெரிந்து கொண்டு 6ஆம் மணி வேளையிலே அவள் தண்ணீர் மொள்ள வருகிறதை வழக்கமாக கொண்டிருந்தாள். அந்த நோக்கத்தோடு கூட தான் இப்பொழுது கேட்கிறாள் இயேசுவிடத்திலே, அந்த தாகமுண்டாகாத ஜீவ தண்ணீரை ஒருவேளை நான் பெற்றுக்கொண்டால் இப்படி தண்ணீர் மொள்ளுவதற்காக நான் அடிக்கடி வெளியிலே வர வேண்டியிருக்காதே, நான் வீட்டிற்குள் இருந்து கொண்டே என்னுடைய காரியங்களை எல்லாம் பூர்த்தி செய்து கொள்ள முடியுமே என்கிறதான ஏக்கம் கொண்டவளாய் அங்கே இயேசுவிடத்திலே, நான் மீண்டும் இந்த இடத்திற்கு தண்ணீர் மொள்ள வராதபடி எனக்கு நீர் அந்த தண்ணீரை கொடும் என்று அவள் கேட்பதை நாம் பார்க்கிறோம். இப்போதும் கூட அவள் தன்னுடைய உலக பிரகாரமான குறையை உலக பிரகாரமான கண்கொண்டேதான் அவள் பார்த்து கொண்டிருக்கிறாள். ஆனால் இயேசுவோ அவளுடைய ஆத்துமாவிலே மிகப்பெரிய ஒரு வெறுமை காணப்படுகிறது. அந்த வெறுமை இன்றைக்கு நிறைவாக்கப்பட வேண்டும் என்கிறதான நோக்கத்தோடு கூட அங்கே பேசி கொண்டிருக்கிறாள். இப்போதுதான் இயேசு அவளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை லேசாக தொடுவதை நாம் பார்க்கிறோம். முதலாவது நாம் தொடர்ச்சியாக பார்த்தோம், இந்த சமாரிய பெண்ணை சந்திப்பதற்காக அவர் தெரிந்தெடுத்த பாதை, அவர் தெரிந்தெடுத்த இடம், தெரிந்தெடுத்த நேரம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த சமாரிய பெண்ணுக்குள்ளாக ஒரு மாற்றத்தை உண்டாக்குவதற்காக அவர் ஒரு சில பாரம்பரியங்களை அங்கே உடைத்தெறிகிறார். அடுத்தபடியாக அந்த சமாரிய பெண் உலக பிரகாரமான தேவைகளை உலக பிரகாரமான கண்கொண்டே பார்த்து கொண்டிருக்கிறாள். அடுத்தது தங்களுடைய பாரம்பரிய பெருமையையே பெரிதாக எண்ணிக்கொண்டிருக்கிற ஒரு சமுதாயத்திலிருந்து வந்தபடியினால் அவளுடைய மனநிலைமையும் அப்படித்தான் இருந்தது. இப்பொழுது தன்னுடைய தேவை ஏதோ ஒன்று பூர்த்தி செய்யப்படுமானால் நமக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம் நிகழுமே என்கிறதான ஏக்கத்தோடு கூட தன்னுடைய கேள்வியை அவள் இயேசுவினிடத்திலே வைக்கிறாள்.
அப்பொழுது இயேசு அவளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை லேசாக தொடுகிறவராய், நீ வீட்டிற்கு போய் உன் புருஷனை அழைத்து கொண்டு வா என்று அவர் சொல்லுகிறார். அவள் இந்த கேள்வியை எதிர்பார்த்திருக்க வாய்ப்பு இல்லை. ஏனென்றால், நான் கேட்டது தண்ணீரை நான் பெற்றுக்கொள்வதற்கு நான் ஏன் என்னுடைய புருஷனை அழைத்து கொண்டு வர வேண்டும் என்பதான ஒரு கேள்வி அவளுக்கு உண்டாகி இருக்கும். ஆனாலும் சற்றே தயங்கினவளாய் அவளுடைய பதிலை பாருங்கள். எனக்கு புருஷன் இல்லை என்பதாக அவள் சொல்லுகிறாள். உடனடியாக இயேசு என்ன சொல்லியிருக்க வேண்டும்? அவர்தான் எல்லா இருதயத்தின் உள்ளிந்திரியங்களை எல்லாம் அறிந்திருக்கிறவராயிற்றே, எல்லாருடைய மனதின் எண்ணங்கள் எல்லாம் அவர் பார்வைக்கு வெளியரங்கமாய் அல்லவா இருக்கிறது. அப்படி இருக்கும்போது, ஏன் ஸ்திரியே நீ பொய் சொல்லுகிறாய், உனக்கு புருஷன் இல்லை என்று சொல்லி என்னிடத்திலே எப்படி நீ பொய் சொல்லலாம் என்று சொல்லி அவர் கடிந்து கொள்ளவில்லை. அநேக நேரங்களிலே நம்முடைய பாவங்களை இயேசு வெளிப்படையாக அவர் சுட்டி குத்தி காட்டுகிறவர் அல்ல, ஆனால் நம்மை பாவ உணர்வடை செய்கிறவர் நம்முடைய தேவாதி தேவன். சத்துருதான் நம்முடைய பாவங்களை குத்தி காட்டி நம்மை குற்ற உணர்வடைய செய்வான். ஆனால் இயேசுவுக்கு நன்றாக தெரியும், இவள் சொல்லுவது பொய், இவளுக்கு புருஷன் இருக்கிறான் என்பது இயேசுவுக்கு தெரியும். ஆனாலும் அவளுடைய வார்த்தைகளில் இருந்தே இயேசு எப்படி பேசுகிறார் என்பதை நாம் பார்க்கும்போது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. அவளுடைய பாவ வாழ்க்கையை அவர் சுட்டிக்காட்ட வேண்டும், அதே நேரத்திலே அவளை காயப்படுத்தி விடவும் கூடாது என்பதிலே இயேசு மிகவும் கவனமாய் இருந்தபடியினால்தான் அடுத்ததாக அவர் சொல்லுகிறார், ஸ்திரீயே நீ சொன்னது உண்மைதான் என்பதாக. அந்த பெண்ணுடைய மனம் எப்படி இருந்திருக்கும் சற்று யோசித்து பாருங்கள். அவளுக்கு தெரியும் தான் சொன்னது பொய் என்று, தனக்கு புருஷன் இருக்கிறான் என்பதை அவள் நன்கு அறிந்திருந்தால், இந்த மனிதன் ஏதோ ஒரு பெரிய மனிதன் என்கிறதான நிலைவிலே இப்போது பேசிக் கொண்டிருக்கிறாள். அவள் அந்த மனிதனிடத்தில் எனக்கு புருஷன் இல்லை என்று சொன்னபோது அவர் சொல்லுகிறார், ஸ்திரீயே நீ சொன்னது உண்மைதான் என்று சொன்னபோது அவளுடைய மனதிலே ஒரு சிறிய சஞ்சலம் அங்கே உண்டாயிருக்கும். தொடர்ச்சியாக இயேசு சொல்லுகிறார், உண்மைதான், உனக்கு 5 புருஷர்கள் இருந்தார்கள், இப்பொழுது 6வதாக இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல, உள்ளபடியே உள்ளதை நீ சொன்னாய் என்பதாக இயேசு அங்கே சொல்லுகிறார். அவளுடைய மனம் அங்கே, அவளுடைய பாவம் அவளுக்கு சுட்டி காட்டப்படுகிறது. அவளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே பரிசுத்தம் இல்லை, பல இடங்களிலே அவள் தடுமாறி இருக்கிறாள் என்கிறதான விவரத்தையும் இயேசு அங்கே சுட்டி காட்டுகிறார். அதே நேரத்திலே அவளை காயப்படுத்தாமல் அவர் சுட்டி காட்டுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. இயேசு அவளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை அங்கே சுட்டிக்காட்டி அவளுடைய வாழ்க்கையிலே இருக்கிற மறைவான பாவங்களை அங்கே அமைதியாக அவர் சுட்டிக்காட்டின போது அவளுடைய மறு உத்தரவு சற்று ஆச்சரியமானது. உடனடியாக அவள் அந்த சமுதாயத்தில் இருக்கிற ஒரு பிரச்சனைக்கு இயேசுவை திசை திருப்புகிறாள். அவள் சொல்லுகிறாள், ஆண்டவரே, உம்மை நான் ஒரு தீர்க்கதரிசியாக காண்கிறேன். இந்த அறிக்கையும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏனென்றால் சமாரியர்களில் பெரும்பாலானோர் மோசேக்கு பின்னர் வந்தவர்களை பொதுவாக அவர்கள் தீர்க்கதரிசிகளாக ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை. இப்பொழுது ஒரு மனிதன், நேரடியாக முகமறியாத ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே நடந்த காரியங்களை அப்படியே எடுத்துரைத்ததை பார்த்தபோது அவளுக்கு என்ன சொல்லுவது என்று தெரியவில்லை. இத்தனை ஆண்டு காலமாக யாரையும் தீர்க்கதரிசியாக அறிவிக்காத, ஏற்றுக்கொள்ளாத ஒரு சமுதாயத்திலிருந்து வந்திருந்தாலும் இயேசுவை ஆண்டவரே என்று அழைக்கிறாள். உம்மை ஒரு தீர்க்கதரிசியாக காண்கிறேன் என்றும் சொல்லி அங்கே ஒரு அறிக்கையை அவள் செய்கிறாள். செய்துவிட்டு, நாங்கள் தேவனை இந்த மலையிலே தொழுது கொள்ளுகிறோம், ஆனால் நீங்கள் எருசலேமிலே தொழுது கொள்ளுகிறீர்களே, எருசலேமை தான் பிரதானப்படுத்துகிறீர்களே என்பதாக அங்கே ஒரு சமுதாய பிரச்சனைக்கு அந்த சம்பாஷணையை அவள் திசை திருப்புவதை நாம் பார்க்கிறோம். இயேசு என்ன பேசிக்கொண்டிருந்தார்? அவளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்தும், அவளுக்கு இப்போது 6வதாக ஒரு மனிதனோடு அவள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் என்பதை குறித்தும் அங்கே சுட்டி காட்டுகிறார். அதற்கு பதிலாக நீர் ஒரு தீர்க்கதரிசி என்று மட்டும் சொல்லிவிட்டு அந்த பேச்சை நீட்டிக்க விரும்பாமல் அங்கே ஒரு சமுதாய பிரச்சனைக்கு நேராக அவள் கடந்து செல்லுகிறாள். அது என்ன பிரச்சனை என்று நாம் பார்ப்போமானால், சமாரியர்கள் அவர்கள் பகுதியில் இருந்த கெர்சீம் என்பதான ஒரு மலையைத்தான் தங்களுடைய ஆராதனைக்கு ஏற்ற இடமாக அவர்கள் வைத்திருந்தார்கள். அதுதான் மோசே தங்களுக்கு ஆராதனைக்கு ஏற்ற இடமாக நியமித்து கொடுத்த இடம் என்றும் சொல்லி அவர்கள் நம்பினார்கள். இதை காலம் காலமாக அவர்கள் செய்து வந்தார்கள்.
ஆனால் யூதர்கள் எருசலேமைத்தான் அவர்கள் ஆராதனைக்குரிய பிரதான இடமாக கருதினார்கள். இந்த போராட்டமும் யூதர்களுக்கும் சமாரியர்களுக்கும் இடையிலே காலம் காலமாக இருந்து வந்தது. அதைத்தான் இப்போது கேட்கிறாள், நீர் ஒரு தீர்க்கதரிசி என்று காண்கிறேன், ஆனால் நம்முடைய இரண்டு சமூகத்துக்கும் இடையிலே காலமாக ஒரு பிரச்சனை இருக்கிறதே. ஆராதனைக்குரிய இடம் சமாரியாவில் உள்ள கெர்சிமா அல்லது எருசலேமில் உள்ள உங்கள் பகுதியா? இதை குறித்து உம்முடைய கருத்து என்ன என்பதாக அவளுடைய அந்த கேள்வி அமைகிறது. ஆக அவளுடைய மனநிலை எப்படி இருக்கிறது? ஆராதனை செய்கிற இடத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு சமுதாய பின்னணியத்திலிருந்து அவள் வந்திருந்தபடியினாலே ஆராதிக்கப்பட வேண்டுபவரை அல்லது நாம் எப்படி ஆராதிக்க வேண்டும் என்கிறதான உணர்வு உடையவளாய் அல்ல, ஆராதிக்கப்படுகிற இடத்தை பிரதானப்படுத்துகிறவளாக அவள் காணப்பட்டாள். அப்போது இயேசு சொல்லுகிறார், அந்த மனநிலையையும் நாம் உடைக்க வேண்டும் என்பதாக, ஸ்திரீயே, பிதாவை எங்கும் தொழுது கொள்ளுகிற காலம் ஒன்று வருகிறது. அவரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுகிறவர்கள் எழும்புவார்கள். அதுவே உண்மையான ஆராதனை என்பதாக அதற்கு பின்னுள்ள வசனங்களிலே இயேசு அந்த பெண்ணுக்கு எடுத்து காட்டுவதை நாம் பார்க்கிறோம். ஆக இயேசு அடுத்தபடியாக அவளுடைய மனநிலைமையிலிருந்து அவர் மாற்ற விரும்பின காரியம், இவள் சார்ந்த சமூகமும் கூட ஆராதனைக்குரிய இடத்தை பிரதானப்படுத்துகிறார்களே அல்லாமல், யாரை ஆராதிக்கிறோம், அந்த ஆராதனை எப்படிப்பட்டதாய் இருக்க வேண்டும் என்கிறதான உணர்வு இவர்களுக்கு இல்லாதிருக்கிறதே என்கிறதான கரிசனையுடையவராய் அந்த கண்ணோட்டத்தை அவர் மாற்றுகிறார் அங்கே. ஆக நீங்கள் ஆராதிக்கிற கெர்சிம் மலையும் அல்ல, யூதர்கள் வைத்திருக்கிற எருசலேம் பகுதியும் அல்ல, பிதாவை எங்கும் தொழுது கொள்ளுகிற ஒரு காலம் வருகிறது. அவரை ஆவியோடும் உண்மையோடும் ஜனங்கள் தொழுது கொள்ளுவார்கள். அப்படிப்பட்ட ஆராதனையில்தான் தேவன் பிரியப்படுகிறார் என்பதாக அவர் அங்கே அவளுக்கு எடுத்து காண்பிக்கிறார். இப்பொழுது அவளுக்கு ஒரு தெளிவு உண்டாகி இருக்கும். அடுத்ததாக அவள் ஒரு பதிலை முன்வைக்கிறார். ஆமாண்டவரே, அது உண்மைதான். மேசியா வெளிப்படும் போது இப்படிப்பட்ட மாற்றங்கள் எல்லாம் நமக்குள் நடக்கும் என்பதாக அவள் அங்கே சொல்லுவதை பார்க்கிறோம். ஆக இந்த பெண் ஒரு சாதாரண பெண்மணி அல்ல. அவள் ஒரு பாவியான ஸ்திரீயாக இருந்திருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. ஆனாலும் கூட நியாயப்பிரமாணத்தை நன்கு கற்று அறிந்து மேசியா ஒருவர் வெளிப்படுவார் என்கிறதான தீர்க்க தரிசனத்தையும் அவள் நன்கு அறிந்திருந்து அந்த நம்பிக்கையோடு கூட அவள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். மேசியா வெளிப்படும் போது இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும் என்று சொல்லி இயேசுவுக்கே அவள் பாடம் எடுப்பதை நாம் அங்கே பார்க்க முடிகிறது. ஆக மேசியா ஒருவர் வெளிப்படுவார் என்கிறதான ஒரு பெரிய வெளிப்பாடு கொண்டவளாக, அந்த நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருப்பவளாக அவள் இருந்திருக்கிறாள் என்பதில் சந்தேகம் இல்லை. உடனடியாக இயேசு சொல்லுகிறார், நீ பேசி கொண்டிருக்கிற நானே அந்த நபர் என்பதாக இயேசு அங்கே சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். ஆக முதலாவது நாம் இந்த சம்பவத்திலிருந்து பார்த்து வருகிற காரியம் என்ன? இயேசு தெரிந்தெடுத்த பாதை, இடம், நேரம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த பெண்ணோடு கூட ஒரு நல்ல தொடர்பு உண்டாக வேண்டுமானால் முதலாவது சில பாரம்பரியங்களை நாம் உடைக்க வேண்டும் என்று சொல்லி சில பாரம்பரியங்களை இயேசு உடைத்து பாரம்பரியங்களை கடந்து அந்த சமாரிய பெண்ணோடு பேசினார். சமாரிய பெண்ணிடத்திலே உதவி கேட்டார் என்பதையெல்லாம் நாம் பார்த்தோம். அடுத்தபடியாக அவள் தன்னுடைய இம்மைக்குரிய காரியத்தை குறித்து கவலைப்பட்டு பேசி கொண்டிருக்கும் போது அவளுடைய ஆத்தும தேவை ஒன்று உண்டு என்பதை உணர்த்தும்படியாக இயேசு அங்கே பேசுவதையும் நம்மால் அங்கே பார்க்க முடிகிறது. அடுத்ததாக அவள் தன்னுடைய பாரம்பரிய பெருமைகளை குறித்து பேசி கொண்டிருக்கும் போது அதிலும் மேலான காரியங்கள் கவனிக்கப்பட வேண்டியது உண்டு என்பதை இயேசு அங்கே உணர்த்தினார். அடுத்ததாக அவள் தன்னுடைய பாரம்பரியமே பெரிது என்பதான கண்ணோட்டத்தில் பேசும்போது இயேசு அவளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையையும் சுட்டிக்காட்டி, உன்னுடைய பாரம்பரியம் அல்ல, உன் வாழ்க்கையிலே காணப்பட வேண்டிய பரிசுத்தமே பிரதானப்படுத்தப்பட வேண்டியது என்பதையும் அங்கே விளக்குகிறார். அடுத்ததாக ஆராதனைக்குரிய இடமே முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதான கண்ணோட்டத்திலே அவள் வாழ்ந்து கொண்டிருந்தாள் என்பதை அறிந்த இயேசு, ஆராதனை செய்கிற இடமல்ல, ஆராதிக்கப்படுபவரும்
எப்படி நாம் ஆராதிக்கிறோம் என்பதுமே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதையும் இயேசு அங்கே அவளுக்கு உணர்த்தி காண்பிக்கிறார். இப்படியாக அவர் தன்னை மேசியா என்று வெளிப்படுத்தி கொண்டிருந்த போது உடனடியாக சீஷர்கள் தங்களுடைய வேலைகளை முடித்துக்கொண்டு அந்த பகுதிகளுக்கு வந்து விடுகிறார்கள். அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை மிகவும் ஆச்சரியமானது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 27ஆம் வசனத்திலே, அத்தருணத்தில் அவருடைய சீஷர்கள் வந்து அவர் ஸ்திரீயுடனே பேசுகிறதை பற்றி ஆச்சரியப்பட்டார்கள். ஆகிலும் என்ன தேடுகிறீர் என்றாவது, ஏன் அவளுடனே பேசுகிறீர் என்றாவது ஒருவனும் கேட்கவில்லை. நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தபடி யூதர்கள் பொது வெளியிலே தனியாக பெண்களிடத்திலே பேச மாட்டார்கள், அதுவும் சமாரியர்களோடு கூட சம்பந்தம் கலக்க மாட்டார்கள். ஆனால் இயேசு இப்போது சமாரியாவின் பகுதியிலே அங்கிருந்த ஒரு பெண்ணோடு தனியாக பேசிக்கொண்டிருக்கிறாரே என்பதை சீஷர்கள் பார்த்தபோது அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள் என்று சொல்லி அங்கே வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. ஆனாலும் ஒருவரும் ஒரு கேள்வியும் கேட்க துணியவில்லை. ஏனென்றால் ஒருவேளை அவர்கள் நிதானித்திருக்கக்கூடும், ஏதோ ஒரு காரியத்தை இயேசு இந்த பகுதியிலே செய்ய போகிறார், எனவேதான் இந்த பகுதியின் ஊடாக நம்மை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார், அதுவும் வித்தியாசமான ஒரு சம்பவத்தையும் ஒரு சூழ்நிலையையும் நாம் இங்கே பார்க்கிறோம் என்பதை உணர்ந்தவர்களாக அவர்கள் அமைதியாக நிற்கிறார்கள். அடுத்த வசனத்திலே அந்த பெண் தான் கொண்டு வந்த குடத்தை வைத்துவிட்டு ஊருக்குள் ஓடோடி செல்லுகிறாள் என்பதாக அந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். உள்ளத்தில் இயேசுவுக்கு அவள் இடம் கொடுத்த பிற்பாடு குடத்தின் மீது அவளுக்கு எண்ணமில்லை, அதை அப்படியே வைத்துவிட்டு ஊருக்குள் ஓடோடி செல்லுகிறாள். இதற்கு இடையிலே அங்கே சீஷர்களுடைய மனநிலைமையிலும் சில மாற்றங்களை இயேசு அங்கே உண்டாக்குவதை நாம் பார்க்கிறோம். சுற்றி இருந்த வயல் நிலங்களை பார்க்கிறார். ஒருவேளை அது அப்பொழுதுதான் விதைப்பு செய்யப்பட்ட காலமாய் இருந்திருக்கலாம். அதை பார்த்த மாத்திரத்தில் இயேசு சொல்லுகிறார், இந்த நிலங்கள் எல்லாம் இன்னும் அறுப்புக்கு ஆயத்தமாகவில்லை என்று நீங்கள் சொல்லுகிறீர்களே, ஆனால் வயல் நிலங்கள் இப்பொழுதே அறுவடைக்கு ஆயத்தமாக இருக்கிறது என்பதாக இயேசு சொன்னபோது அவர்களுக்கு அது விளங்கி இருக்க வாய்ப்பில்லை. ஆனால் இயேசு எதை வைத்து சொல்லுகிறார்? இந்த சமாரியர்கள் எல்லாம் சுவிசேஷத்திற்கு பங்கானவர்கள் இல்லை என்கிறதான கண்ணோட்டம் ஒருவேளை உங்களுக்கு இருக்கலாம். இந்த சமாரியர்கள் ஒருபோதும் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை முத்திரை குத்தி அவர்களை ஒதுக்கி வைத்திருந்திருக்கலாம். ஆனால் இவர்களுக்குள்ளும் ஒரு அறுவடை ஆயத்தமாக இருக்கிறது என்பதான ஒரு இரகசியத்தை இயேசு அங்கே குறிப்பாக அவர்களுக்கு உணர்த்துவதை நாம் பார்க்கிறோம். பின்னர் சீஷர்கள் இயேசுவிடத்திலே போஜனங்களை நாம் உண்ணலாம் என்று சொன்னபோது கூட இயேசு சொல்லுகிறார், இதைவிட மேலான போஜனம் எனக்கு ஒன்று உண்டு என்பதாக சொல்லுகிறார். அவர் தாகமுள்ளவராய் இலை படைந்தவராய்த்தான் அந்த இடத்திற்கு வந்திருந்தார். ஆனால் ஒரு ஆத்துமாவிற்கு அங்கே சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட போது அந்த ஆத்துமாவும் கூட மனம் மாறிய பெண்ணாக அங்கே ஊருக்குள் கடந்து சென்ற போது இயேசுவின் தாகமும் தீர்ந்து விட்டது, அவருடைய பசியும் தீர்ந்து விட்டது என்பதை பார்க்கும்போது மனம் திரும்புகிற ஒரு பாவியின் நிமித்தம் பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் என்கிறதான வார்த்தை எத்தனை உண்மையும் ஆச்சரியமுமானதாய் உள்ளது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. பின்னர் காரியங்கள் எப்படி நடக்கிறது என்பதை பார்க்கும்போது நமக்கு ஆச்சரியமே. அந்த சமாரிய பெண் தன்னந்தனியாக வர வேண்டும், யாரும் தன்னோடு வருவதற்கு இல்லை என்பதான சூழ்நிலை இருந்தபடியினாலே ஊரில் யாரும் இல்லாத நேரத்தில் 6ஆம் மணி வேளையிலே தண்ணீர் பிடிக்க வந்தவள் இப்பொழுது இயேசுவோடு நடந்த அந்த சம்பாஷணைக்கு பிற்பாடு தைரியமாய் ஊருக்குள் ஓடுகிறாள். ஊருக்குள்ளே போய் அந்த ஜனங்களை எல்லாம் அழைத்து, நான் ஒரு மனிதனை சந்தித்தேன், நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்துதானோ என்று சொல்லி ஒரு கேள்வியை அந்த ஜனத்தாரின் மத்தியிலே அவள் முன்வைக்கிறாள். அவள் சொல்லுகிற காரியத்தை சற்று கவனியுங்கள். நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனிதன் எனக்கு சொன்னார் என்பதாக. என்னுடைய வாழ்க்கை மிகவும் மோசமானதாக இருந்தது. நான் இந்த ஊரிலே கூட யாரிடத்திலும் தைரியமாக பேச முடியாத ஒரு நிலைமைதான் இருந்தது. அப்படிப்பட்ட என்னுடைய வாழ்க்கையை குறித்து ஒரு மனிதன் என்னிடத்திலே அவர் வெளிப்படுத்தி சொன்னார் என்று அந்த மக்களிடத்திலே சொல்லிவிட்டு, ஒருவேளை அவர் நாம் காத்திருக்கிறோமே அந்த மேசியாவாகிய கிறிஸ்துதானோ என்று சொல்லி ஒரு கேள்வியையும் அங்கே முன்வைக்கிறார். இதை கேட்ட அந்த ஜனங்களுக்குள் ஒரு ஆச்சரியம் உண்டாகி இருக்க வேண்டும்.
இத்தனை நாள் இந்த பெண்ணிற்கு நம்முடைய முன்பாக வந்து நின்று பேசக்கூடிய தைரியம் இல்லையே, ஆனால் இவள் இன்றைக்கு இப்படி வந்து ஒரு காரியத்தை சொல்லுகிறாளே, அப்படியானால் ஏதோ ஒரு மாற்றம் நடந்திருக்கிறது என்பதை அந்த ஊர் மக்களும் உணர்ந்தவர்களாக அவர்கள் என்ன செய்கிறார்கள்? 39வது வசனத்திலே, நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீயினுடைய வார்த்தையின் நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியரில் அநேகர் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். இந்த பெண்ணுடைய வாழ்க்கையை குறித்து ஒரு மனிதன் எடுத்து சொல்லி அவளுடைய பாவத்தை ஒருவர் உணர்த்தக்கூடுமானால் அவர் உண்மையாகவே ஏதோ ஒரு தீர்க்கதரிசியாகவோ அல்லது தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனிதராகத்தான் இருக்க முடியும் என்கிறதான விசுவாசம் அவர்களுக்குள் முதலாவது உண்டானது. தொடர்ச்சியான அந்த வசனங்களை வாசிக்கும் போது அந்த ஊர் மக்கள் எல்லாரும் இயேசுவினிடத்திலே வந்து, நீர் எங்களோடு கூட 2 நாட்கள் தங்க வேண்டும் என்று சொல்லி வருந்தி கேட்டுக்கொண்டார்களாம். இந்த சூழ்நிலையை சற்று யோசித்து பாருங்கள். யூதர்கள் சமாரியர்களை வெறுத்து ஒதுக்கி இருந்தார்கள். அதே போல சமாரியர்களும் எல்லா சூழ்நிலைகளிலும் யூதர்களுக்கு எதிராகத்தான் செயல்பட்டார்கள். இன்றைக்கு முகமறியாத ஒரு மனிதன் அந்த பகுதிக்கு வந்திருக்கிறார். அவரோடு கூட 12 சீஷர்களும் இருக்கிறார்கள். ஆக இந்த 13 பேரும் யூதர்கள். இவர்கள் யார் என்று தெரியாது, எங்கிருந்து வருகிறார்கள் என்று தெரியாது, எங்கே போகிறார்கள் என்று தெரியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இருவேறு சமுதாயமும் பிரிந்து கிடந்த அந்த காலகட்டத்திலே ஒரு சமுதாய மக்கள் யூதர்களை பார்த்து, நீங்கள் எங்களோடு கூட 2 நாட்கள் தங்க வேண்டும் என்று சொல்லி வேண்டிக் கொண்டார்கள் என்று சொல்லி அந்த இடத்திலே இருந்து அந்த சம்பவத்தை பார்த்த யோவான் அப்போஸ்தலன் எழுதி வைத்திருக்கிறார். ஒரு மிகப்பெரிய மாற்றம் அந்த இரு சமூகத்திற்குள் உண்டாவதற்கு ஒரு அஸ்திபாரமாக இயேசுவுக்கும் அந்த சமாரிய பெண்ணுக்கும் இடையிலான அந்த சம்பவம் ஒரு மாற்றத்தை அங்கே உண்டு பண்ணி இருந்தது. என்ன நடந்ததாம்? இயேசு அங்கே 2 நாட்கள் அவர்களோடு தங்கி அங்கே அவர்களுக்கு வேத வசனங்களை உபதேசித்தார் என்று நாம் வாசிக்கிறோம். அந்த உபதேசங்களின் நிமித்தமாக அவர் 2 நாட்கள் அங்கே தங்கியிருந்த அந்த ஜனங்களோடு பேசினது நிமித்தமாக இன்னும் அநேகர் அந்த ஊரில் உள்ளவர்கள் எல்லாரும் தேவன் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக மாறினார்கள் என்பதை பார்க்கும்போது, தேவன் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் அதினதின் காலத்திலே செய்கிறவர். அவர் சந்தித்தது ஒரு சில நிமிடங்கள் ஒரு சமாரிய பெண்ணைத்தான். அந்த பெண் மூலமாக அந்த சமுதாயத்திலே, அந்த குறிப்பிட்ட ஊரிலே ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்க வேண்டும். சுவிசேஷத்திற்கான அஸ்திபாரம் அந்த சமாரியா பகுதியிலும் விதைக்கப்பட வேண்டும் என்கிறதான ஒரு பெரிய திட்டத்தோடு கூடத்தான் இயேசு தம்முடைய சீஷர்களோடு அந்த பகுதிக்கு வந்திருந்தார். அந்த சமாரிய பெண்ணுடைய மனமாற்றத்தின் மூலமாக இன்றைக்கு யூதர்களுக்கு எதிராயிருந்த ஒரு சமூகத்திலே இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டு இயேசுவின் மேல் விசுவாசம் வைக்கிறவர்களாக அவர்கள் மாறி இருக்கிறார்கள் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆக முதலாவதாக இந்த சம்பவத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், அங்கே இயேசு கிறிஸ்து ஒரு தனி பெண்ணை, பாவ வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு பெண்ணை, ஒரு ஊர் முழுவதும் ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்த, வெளியிலே தலை காட்ட முடியாமல் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை சந்திக்கும்படியாக ஒரு கடினமான பாதையினூடாய், ஒரு கடினமான நேரத்தில் ஒரு முக்கியமான இடத்தை தெரிந்து கொண்டு அந்த இடத்தின் வழியாக அவர் வருவதற்கு ஆயத்தமாயிருந்தார். அருமையான தேவ ஜனங்களே, நீங்களும் நானும் கூட எப்பேற்பட்ட பாவமான வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், எப்பேற்பட்ட மறைவான வாழ்க்கை நம்முடைய உலக பிரகாரமான வாழ்க்கையிலே காணப்பட்டாலும், நம்மையும் கூட தேடித்தான், நம்மையும் மீட்கும் பொருளாகத்தான் அவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக இந்த உலகத்திலே இறங்கி வந்தார். கேள்வி ஒன்றே ஒன்றுதான், அவர் கொடுக்கிற ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொள்வதற்கு நாம் ஆயத்தமாய் இருக்கும்போது அதை நம்முடைய வாழ்க்கையிலே கொடுத்து நம்முடைய ஆத்துமாவிலே காணப்படுகிற வெறுமையை அவர் நிறைவாய் மாற்றுவதற்கு இன்றைக்கும் ஆயத்தமுள்ளவராயிருக்கிறார். இரண்டாவதாக, அந்த பாரம்பரியங்கள் எல்லாவற்றையும் முதலாவது இயேசுவே அங்கே உடைத்தருவதை நாம் பார்த்தோம். அடுத்தபடியாக அவள் இந்த இம்மைக்குரிய தேவைக்காகத்தான் அந்த பகுதிக்கு வந்தாள். ஆனால் அவளுடைய ஆத்துமாவிலே ஒரு குறைவுண்டு. அந்த ஆத்தும குறைவு நிறைவு பெற்றவளாய் அவள் கடந்து சென்றாள் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது.
அடுத்ததாக தங்களுடைய பாரம்பரிய பெருமைகளையே பேசிக்கொண்டிருக்கிற ஒரு சமுதாயத்தில் இருந்து வந்த பெண்ணாக அவள் காணப்பட்டாள். ஆனால் இன்றைக்கு நம்முடைய பாரம்பரியங்கள் அல்ல, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே காணப்படுகிற பரிசுத்தமே முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை உணர்ந்தவளாக அவள் திரும்பி சென்றாள் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அடுத்ததாக ஆராதிக்கப்படுகிற இடம்தான் முக்கியத்துவம் வாய்ந்தது என்கிறதான கண்ணோட்டத்திலே அவள் வாழ்ந்து வந்தாள். ஆனால் இயேசுவின் சந்திப்பிற்கு பின்னதாக ஆராதிக்கப்படுகிற இடமல்ல, நாம் யாரை ஆராதிக்கிறோம், ஆவியோடும் உண்மையோடும் பரிசுத்தத்தோடும் அவரை ஆராதிக்கிறோமா என்பதுதான் முக்கியத்துவம் வாய்ந்தது என்கிறதான உணர்வை பெற்றவளாக அவள் திரும்பி சென்றாள் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. கடைசியாக சுவிசேஷத்தின் வெளிச்சம் தன்மேல் எப்படிப்பட்டதோ அதை போலவே தன்னுடைய கிராமம் முழுமைக்கும் அது சென்றடைய வேண்டும் என்கிறதான நோக்கம் ஒரு உறுதி அவளுக்குள் இருந்தபடியினால் தான் பெற்றுக்கொண்ட சந்தோஷத்தை தன் முழு கிராமத்திற்கும் அறிவித்து முழு கிராமத்தையும் தேவனுக்கேற்றவர்களாக மாற்றுவதற்கு அந்த 2 நாட்களுக்குள்ளாக தேவன் அவளை கொண்டு ஒரு பெரிய காரியத்தை செய்தார் என்று சொல்லி நம்மால் அங்கே பார்க்க முடிகிறது. கடைசியாக வெளியிலே தலை காட்ட முடியாதவளாக, ஊரில் உள்ள எல்லா மனிதராலும் ஒதுக்கி வைக்கப்பட்டவளாக காணப்பட்ட அந்த சமாரிய பெண் இன்றைக்கு ஊர் மக்கள் முழுவதும் மத்தியிலும் தைரியமாக பேசுகிறவளாக அவளுடைய வாழ்க்கையை இயேசு தலை நிமிர்ந்து நடக்க பண்ணினார் என்பதையும் நாம் பார்க்கிறோம். ஆக நாம் எந்த சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட நிலைமையிலே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு முன்னதாக அது வெளியரங்கமாய் இருக்கிறது. நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று மட்டுமே. அந்த சமாரிய பெண்ணை போல இயேசு கிறிஸ்துவுக்கு நம்முடைய இருதயத்தில் இடம் கொடுக்கும்போது ஒருபோதும் தாகம் உண்டாகாத அந்த ஜீவ தண்ணீர் இன்றைக்கும் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அதை பெற்றுக்கொள்ளும் போது உலக பிரகாரமான குறைகள் ஒருபோதும் நமக்கு பெரிய குறையாக தெரியாது. நம்முடைய ஆவிக்குரிய தேவைகள், நம்முடைய ஆத்மாவில் உள்ள குறைகள் நிறைவாக்கப்படும் போது நாம் நிறைவுள்ளவர்களாக இந்த உலகத்திலே வாழ முடியும். பிறரையும் தேவனுக்கு ஏற்றவர்களாக மாற்றுவதற்கு தேவ ஆவியானவர் நம்மையும் பயன்படுத்த முடியும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது.